கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மரண பரியந்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை தாழ்த்தினார் என்பதை நம்ம இந்த வசனத்தின் வழி அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவாகிய தேவன் உடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். இந்த உலகத்தில் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படிந்தார் அப்படின்னா அப்ப நீங்களும் நானும் நம்ம எவ்வளவா கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்க யோசித்து பாருங்க. உபாகமம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தால். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் நாம் அன்பு கூறும் பொழுது, நாம் அவரை சேவிக்கும் போது, அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். நம்ம கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில ஆயுச நாட்களை கூட்டி தருவார். இது நாம் உபாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி அறிந்து கொள்கிறோம். வாழ்நாள் நீடித்திருக்க நாம் ஒவ்வொருவரும் கற்பனைகளை பின்பற்றுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய மரண பரியந்தம் நம்ம தாழ்த்த வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஆவிக்குரிய சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வேதத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை நம்ம 2 காரியங்கள் மூலமா அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தரின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆதார வசனம் உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். சத்தத்திற்கு கீழ்ப்படிவோரை விட்டு கர்த்தர் விலகுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா அவர் உங்களை விட்டு விலகாதவராய் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தம் நமக்கு எப்படி தெரியும்? நீங்க யோசித்து பாருங்க. நம்ம சொப்பனம் மூலியமா பேசுவாரு, தரிசனம் மூலியமா பேசுவாரு, இல்லைன்னா ஊழியக்காரங்க மூலியமா, நீங்க வேதத்தை தியானிக்கும் போது வேத வசனங்கள் மூலியமா கர்த்தர் உங்க இடத்துல பேசுவாரு, இயற்கையின் மூலமா பேசுவாரு. இப்படி நீங்க கர்த்தருடைய சத்தத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம். சில பேருக்கு கர்த்தர் நேரடியாக வந்து பேசுவார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதில்லை என்றால் நீங்க ஆப்போசிட்டா யோசிச்சீங்கன்னா அவர் நம்ம கூடவே இருப்பாரு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் கூடவே இருக்கணும்? நீங்க அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது பாருங்க, உபாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனம். சத்தத்திற்கு செவி கொடுத்தல் உக்கிரத்தை விட்டு திரும்புவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஒருவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து அவன் பாவத்திற்கு அடிமையாகி கர்த்தரிடத்திலிருந்து உக்கிர கோபத்தை வாங்கி அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகி இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மாத்திரமே இருக்கும். என்ன தொழில் செய்தாலும் ஆசீர்வாதம் இருக்காது. எவ்வளோ சம்பாதித்தாலும் வீட்டுல 1 ரூபாய் கூட அவங்களால சேமித்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு எம்டியா இருக்கும், வெறுமையா இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானமா இருக்காது. ஒருவேளை சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது இப்படிப்பட்ட உக்கிர கோபத்திலிருந்து கூட கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? திரும்ப பண்ணுவார். அவருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவாக வேதம் தியானித்தாலும் சரி, எவ்வளவாக பைபிள் படிச்சாலும் சரி, நம்ம பாவம் செய்தோம் அப்படின்னா நமக்குரிய தண்டனை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம நீதிமானாய் வாழும் பொழுது அவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அப்போ பிரியமானவர்களே, மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன்.
என்றைக்குமே என்னோட லைஃப்பில் ஒரு விஷயத்த நான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த வழியில் நான் போகணுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ரைட் சைடில் பாவத்துக்கு போகிற வழி, லெஃப்ட் சைடில் பரிசுத்தமான வாழ்க்கை, நம்ம பரிசுத்தமாக நடக்கணும் அந்த வழி அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். அதோட முன்னாடி நான் நிற்கிற மாதிரி யோசிப்பேன். எப்போவுமே என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் இதை தான் யோசிப்பேன், நான் எந்த வழியை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்களும் கூட பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சாலும் கர்த்தருக்கு இது பிரியமா, கர்த்தருடைய கற்பனைகள் கீழே இது வருமா, கர்த்தருக்கு இது சித்தமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் பாவம் செய்யலைன்னா கர்த்தருடைய சமூகத்திலேருந்து நமக்கு விரோதமாக இந்த உக்கிர கோபமெல்லாம் வராது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனம், கீழ்ப்படியாத போது அவரது கை விரோதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. யாரோட கை? கர்த்தராகிய தேவனுடைய கை நமக்கு விரோதமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கை நமக்கு விரோதமாக ஓங்கி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாயிலிருந்து நம்ம பிரியமானவர்கள் என்று நம்ம சாட்சியை கேட்க வேண்டும். நேற்று அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்க கீழ்ப்படியும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆதார வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சுத்தமாகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சுத்தமாகி கொள்ள வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாகி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனம் முழுவதும் சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, நாம் அதை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது. அது நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் பைபிள் படிச்சு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க தியானிக்கும் போது, நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கும் போது ஏதாவது ஒரு வசனமாவது உங்ககிட்ட பேசும். அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் பிடிக்கும், அந்த வசனத்தை எடுத்து நீங்க எழுதணும். அப்படி இல்லைன்னா ஒரு வசனம் உங்களுக்கு எச்சரிப்பு கொண்டாகும், ஒரு பயம் வரும். நீங்க அப்ப என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை எடுத்து நீங்க ஒரு டைரியில நீங்க எழுதி அந்த நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை நீங்க யோசித்து அதன்படி நீங்க கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, பைபிள் சட்டம் ரொம்ப கஷ்டம், இது வாழ்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நெகட்டிவா யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது அது எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய கையை பிடிச்சி நம்ம நடக்க வேண்டும். நீங்க அப்படி நடக்கும்போது அவர் உங்களுக்கு கஷ்டமான பாதையில் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை தூக்கி உங்களை சுமந்து அந்த வழியை கிராஸ் பண்ணி போக செய்வார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, சிஸ்டர் என்னால் நிற்கவே முடியல, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்னால் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். கர்த்தர்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. அவருடைய ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக உங்கள் கண்களை மட்டும் ஏறிடுங்களேன். நீங்கள் முழு மனதாக நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? உங்களை சுமந்து தூக்கி இந்த கடினமான பாதையை கடக்க உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி கீழ்ப்படியாதபடிக்கு வரும் தடைகளை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கீழ்ப்படியும் போது நிறைய பிரச்சனை வருதுன்றதை இந்த வசனம் மூலியமா நம்ம அறிந்து கொள்றோம். நம்ம இதை செய்யணும்னு நினைப்போம், நம்ம பைபிள் படிக்கணும்னு நினைப்போம், நம்ம ஜெபிச்சுட்டு தான் தூங்கணும்னு நினைப்போம். ஆனா நம்மளே மீறி என்ன பண்ணிடுவோம்? ஜெபிக்க மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், நம்ம தூங்க போயிடுவோம் இல்லையா? அப்படி நிறைய பிரச்சனைகள், தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நீங்க என்ன செய்யணும்? அதை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நீங்க கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் வரும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அதனால் மாத்திரமே அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி கீழ்ப்படிய கூடாதபடிக்கு சத்துரு மயக்க பண்ணுவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்ம கீழ்ப்படியாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வானா? பாவ அடிமைத்தனத்துல நம்மளை சிக்க வைத்து அதுக்கு ஒரு மயக்கம் போல நமக்கு என்ன ஆகும்? நம்ம அதுக்கு அடிமையாக இருப்போம். நம்மளால என்ன பண்ண முடியாது? சீக்கிரத்துல எழும்பி நிற்க முடியாது. நம்ம பாவம் என்ன செய்யும்? நம்மளை பின்தொடர்ந்து அது வந்து நம்மளை குற்றப்படுத்துகிறதா இருக்குது.
பிரியமானவர்களே, என்கிட்ட ஒரு வாலிப தங்கச்சி கேட்டிருக்காங்க, நான் பண்ண பாவம்லாம் மன்னிக்கப்படுமா, ஏசப்பா என்னை மன்னிச்சிருவாரா, நான் இப்போ மாறிட்டேன், நான் அந்த பழைய பாவத்தை பண்ணுறதில்ல, ஆனால் எனக்கு ஏதாவது தண்டனை வருமோன்ற பயம் எனக்கு இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அவங்க ரொம்ப வாலிப பொண்ணு தான், காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, பாவம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கான தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபிங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பை விரும்பி கேளுங்க. தீர்மானமாக திட்டமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ரூபவதியே, உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை என்று கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு சொப்பனத்தின் வழியாகவோ நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஒரு உறுதியை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமா சாகும். நல்ல கவனிங்க, நம்ம உயிரோடி தான் இருப்போம், நம்முடைய ஆத்துமா என்ன ஆகும், செத்து போயிடும். ஆத்துமா செத்து போச்சுன்னா அதில் என்ன நிம்மதி இருக்கும், என்ன சந்தோஷம் இருக்கும், ஒன்றுமே இருக்காது இல்லையா? வெறுமையாக இருக்கும். ஏன்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, பாவம் செய்யும்போது ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை இது கொடுக்கிறது, ஆனால் முடிவோ அது அழிவுக்கு நேராக அவனை கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தியத்திற்கு, வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, சத்ருவானவன் நமக்கு விரோதமாக கொடுக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் எளிதில் மேற்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில தடை இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சகலவித ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இன்று எங்களுக்காக கொடுத்த ஆசீர்வாத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்ப நீங்க ஆண்டவரே சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உமே நீர் தாழ்த்தினீர் தகப்பனே. அதே போல நாங்களும் ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்த கர்த்தர்தாமே கிருபை செய்வீராக. உம்முடைய அப்பா பொறுமை, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய அன்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பா, உம்மை போல நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல தகப்பனே, சத்ருவானவன் எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தால் நாங்கள் மேற்கொள்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்திலிருந்து அன்பை மாத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்பா, உக்கிர கோபத்துக்கோ நாங்கள் ஆளாகாதபடிக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீமை ஒன்றும் அணுகாதபடிக்கு தீங்கிலிருந்து விலக்கி இயேசுவின் இரத்த கோட்டைகள் பாதுகாத்து கர்த்தர்தாமே நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உமக்கு பிரியமில்லாமல் அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மன்னித்து எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் நீர் யுத்தம் செய்வீராக. தேவன் அற்புதங்களை கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க தகப்பனே. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனத்தின்படி பல வருடங்களாக ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். எதை செய்தாலும் அப்ப உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் ஆண்டவரை அற்புதத்தை காண உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் தேவன் தகப்பனே. அப்ப நீர் அதிசயத்தின் தேவன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவைகளை இயேசுவின் நாமத்தில் நீங்க சந்தித்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுக பலன் ஆரோக்கியத்தினால் அப்ப நன்மையினால் உடைய பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து நீர் அந்த நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நாங்கள் பதிலை ஆமென்று நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் 1000 மடங்கு ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.